பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். அதாவது பகுபத உறுப்புகள் அடங்காம ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு தான் எழுத்துப்பேறு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிரேற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறு ஆகும். எழுத்துப்பேறு எப்பயுமே காலம் காட்டாது. இப்போ பாடுதி அதை பிரித்தோம் அப்படின்னா, பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ. அப்போ அந்த ஈக்கு முன்னாடி இருக்க இத்து தான் எழுத்து பேரு. அடுத்து மொழியாதான், மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அப்போ அந்த ஆக்கு அடுத்து வர இத்து தான் எழுத்து பேரு. அதாவது சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் அதே மாதிரி எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் அப்படிங்கிற எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்தே எழுத்து பேர் ஆகும்.